அவர் ஊருக்கு போயிருந்தாருங்க. அம்மா வந்து என்னென்னலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நானே இப்போ தாங்க ஓப்பன் பண்ணுறேன். எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ அவர் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு இந்த பேகுனா அம்மா ஏதாவது கொடுத்துடுவாங்க. அதை என்னென்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா வாழைக்காய் இருக்குது, இன்னும் பழமாகலை. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பூம்பழம் வந்து மரத்துலேயே ஒன்று அப்படியே பழுத்த மாதிரி ஆயிருக்கு, நான் கொடுத்து விட்றேன் அப்படின்ட்டு. பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பழுத்துச்சா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இது அப்படியே மரத்துலேயே பழுத்துதுங்க. இது சூப்பராக இருக்கும். 2 சீப்பு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். இது மரத்துலேயே பழுத்துது. இப்போ இன்றைக்கி தான் வெட்டியிருப்பாங்க போல இருக்குது. இந்த அப்படியே வடவடன்னு இருக்குங்க எடுக்கும்போதே. இதே மாதிரி இன்னொன்று 2 சீப்பு பாருங்கள். இதெல்லாம் பச்சையாக தான் இருக்குது, மரத்தில் பழுத்துது பாருங்கள். அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. சீக்கிரம் பழுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு சாப்பிட முடியாது, இன்னொரு 2 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது என்ன கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். இது என்ன நினைக்கிறேன், கீரைன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு நான் அடுத்தது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேசிகிட்டே அப்படியே என்னால் இந்த இது முடிச்சு வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ எல்லாமே நான் வந்து இந்த முடிச்செல்லாம் அவுத்து வச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வாழை சீப்பு வந்து நான் காமிச்சிட்டேங்க. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா முருங்கைக்கீரை. எப்போ ஊருக்கு அவர் போனாலும் அம்மா வந்து முருங்கைக்கீரை கொடுத்துட்ருவாங்க. நல்லா கொழுந்து கீரையாகவே பறித்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ராகி கூடெல்லாம் போட்டு ராகி வடை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உண்மையாலுமே சொல்கிறேன். இந்த ராகி மாவு கொஞ்சம் போட்டு பூண்டு இத்தினோண்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம், இல்லாட்டி இப்போ ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, அப்படியே முழுசாக போட்டாலும் சரி. ராகி மாவு வந்து கொஞ்சமாக போட்டாவே நிறைய வடையாகுங்க. வடை மாதிரியோ இல்லாட்டி தோசைக்கல்ல அப்படியே தட்டி ரொட்டி மாதிரியோ செஞ்சு செம்மையாக இருக்குங்க. அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. முருங்கைக்கீரை போட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை போடாமல் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா முருங்கீரை போட்டால் அந்த டேஸ்ட்டே வந்து தனிங்க. சரி, நெக்ஸ்ட்டு இது வந்து பொரியலுக்கு, அதுக்கப்புறம் ராகி வடைக்கு வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு அவரைக்காய். அம்மா வந்து அவரைக்காய் கொடி போட்டிருக்கிறதா சொன்னாங்க. நான் பறித்து கொடுத்துட்றேன்டி அப்படின்ட்டு முதல் காய் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. அம்மாவுக்கு அங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு காய்டி உனக்கு செஞ்சு பாரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக பாருங்கள், எப்படி மின்னுது பாருங்கள். என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு இந்த மாதிரி பறிச்சுட்டு வந்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்கும். அதான் அம்மா வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு காய் போட்டுட்ருவாங்க. இந்த மாதிரி பறித்து எனக்கு கொடுத்துடுவாங்க. அது ஒரு சந்தோஷம் அம்மாவுக்கு. பாருங்கள், இவ்வளோ காய் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு பொரியலுக்கு ஆகுங்க, சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கேரட்டு போட்டு பாருங்கள், அப்புறம் நடக்கடலை போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சரி, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து நல்லா நீளங்க பாருங்கள். இதை எப்படி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றா, இது 2வது பாருங்கள். மொத்தம் 3 பீஸாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நீளம் அப்படின்ட்டு. அதோட முருங்கை இலை தான் இது, அதோட கீரை தான் இது. 2 கொடுத்துட்ருக்காங்க சாம்பாருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் லெமன் நாங்கள் வச்சுருந்தோம் பாருங்கள், கொடுத்துட்ருக்காங்க லெமன் அதிகமாக எனக்கு செலவாகுங்க. எங்கள் வீட்டில் லெமன் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொய்யா காய் வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். மீதியெல்லாம் பிஞ்சாக இருக்குது, இது ஒன்று மட்டும்தான் பழுத்துருக்குன்னு கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இது ரேஷன் பருப்புங்க. அம்மாவுக்கு இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து வடை செய்யறதுக்கு சூப்பராக இருக்குங்க ரேஷன் பருப்பில், அதனால் கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கொடுத்துட்ட பொருளெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பை. எல்லோரும் பத்திரமா சந்தோஷமாக இருங்க. பை. டேக் கேர்.